வணக்கம் டோலிகளே, வெல்கம் பேக் டு அவர் அட்டி கேங் சேனல். அதாவது நண்பர்களே, போன மாசம் பென்டன் காமிக் இஷ்யூ 3யோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அட்டி ஒன்று போட்டிருந்தேன். சரி, அதுக்கு பயங்கரமான வியூஸ் போகும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அட்டியை நான் எடிட் பண்ணும்போது எக்கச்சக்க தடைகள், நிறையவே தடைகள்லாம் வந்துச்சு. சரி, இவ்வளோ தடைகள் வருது, அப்போனா வேற லெவல்ல இந்த அட்டி ரீச் ஆக போகுதுன்னு நினைச்சா 100 வியூஸ் கூட போலங்க. 100 வியூஸ் போறது என்ன, 80 வியூஸ் கூட போலங்க. பொதுவாக இந்த மாதிரி வியூஸ் போடலன்னா யாரும் அடுத்த பாட்டை பேச மாட்டாங்க. ஆனால் நான் பேசுவேன். ஏன்னா நான் பேசுவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த அட்டியில் பென்டன் காமிக் இஷ்யூ 4ஓட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இஷ்யூ 3 பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அட்டி கேங் சேனல்லே இருக்குது. பார்த்தவங்களும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா வியூஸ் போல, அதான் சொல்கிறேன். சரி, பலவலன்னு பேசி ரொம்ப போட்டு உங்கள் எல்லாரும் கழுத்தி அறக்காம நம்ம அட்டிக்குள்ளே போய் அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அட்டியை பார்ப்போமா? பாருங்க. பார்க்கலாம். இந்த இஷ்யூ 4 வைட் ஆங்கிள் ஷாட்ல இருந்து ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி ஒன்று இருக்கு. அதை தான் காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வருது. முன்னாடி வாங்க என் மனித விலங்குகளே அப்படின்னு ஒன்னே கட் பண்ணி ஒரு அப்பா, ஒரு குட்டி பையன், ஒரு குட்டி பொண்ணு அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கிட்ட வராங்க. அப்ப அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து பேசுறான். அப்பா, இது உள்ள ஏதாவது வித்தியாசமா நடந்துட்டு இருக்கா? சொல்லுங்க, நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒன்னே அந்த கூடாரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் மட்டும் வருது. இருக்குமா என்ன குட்டி பையா அப்படின்னு உடனே அந்த வாய்ஸ் பேசின ஒரு ஆள் ஒருத்தன் வரான். நல்லா பயங்கர ஹைட்டா, மூஞ்சில ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுன்னு வரான். அவன் பேசுறான். வித்தியாசத்திலேயே ரொம்ப பயங்கரமான வினோதமான விஷயம்லாம் இந்த பக்கம் தான் இருக்குது குட்டி பையா. நானும் உங்க கூட வரவா அப்படின்னு உடனே அந்த அப்பா, வேணா செல்லம், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு அந்த கூடாரத்துல இருந்து சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிடுது. அந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டுருது. கீழே போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள போகுது. அப்பா, வில்லி, யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்குது அந்த பொண்ணு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள இருந்து. அப்படியே கட் பண்ணி நம்ம பென் ஒரு ஏலியன் ஃபார்மா மாறி இருக்காரு. அதுல அவருமே ஏன்னு கத்திட்டு இருக்காரு. கத்தி முடிச்சதுக்கு அப்புறம், என்ன விடு, அதை வச்சு என்ன பண்ற, ஏய் நிறுத்து, என்ன விடு, ஏய் நிறுத்து நிறுத்து அப்படின்னு உடனே பென்னு டபால்னு பெட்ல இருந்து ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி டைலாக் எல்லாம் பேசுறாரு. இல்ல, தலையில ஏதாவது இடிச்சிங்கனியா என்ன? இல்ல, ஒருவேளை ஆமா, இல்லைன்னா நீ அந்த பீஜினாய்டு அப்படின்ற ஏலியனா மாறிட்டியா? அதுவும் இல்லைன்னா இது எதுனா பசங்க சம்பந்தப்பட்ட விஷயமா? அதை பத்திலாம் நான் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானா அப்படின்னு நம்ம குவென்னு கேக்குறாங்க. எதை பத்தின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கெட்ட கனவு, அப்படியே ரியலா இருந்துச்சு. நான் அதுல இருந்தேனா? இல்ல அப்படின்னா நான் போறேன் போ. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் நீங்க 2 பேரும் சத்தம் போட்டு இருக்கீங்க. இங்க ஒருத்தருக்கு பயங்கரமான கனவு வந்துச்சான், அதான் கத்திட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம குவென் சொல்றாங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா, உனக்கு ஏதாவது அந்த கனவு பத்தி சொல்லணும்னு நினைச்சா இந்த கிராண்ட்பா கிட்ட சொல்லு பென், நான் நல்லா காது குத்து கேட்பேன் அப்படின்னு உடனே நம்ம பென் சொல்றாரு. நான் ஏதோ ஒரு ஏலியனா மாறிட்டு இருந்தேன். நான் இருந்த இடம் பாக்குறதுக்கு சர்க்கஸ் மாதிரி இருந்துச்சு. அங்க எனக்கு மேல ஏதோ ஒரு கொடூரமான ஏலியன் என்ன புடிச்சுன்னு இருந்துச்சு. என்ன அது புடிச்சிட்டு இருந்த இடத்துல ஏதோ பிசின்னு வழிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படியா? என்னால அது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியல. அது கூட எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஏலியனா மாறுறதுக்காக அந்த வாட்சை தொடறதுக்கு போறேன். ஆனா என்னால முடியல. அப்படின்னா நீ உடனே உன்னோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம்ல, வெறும் அந்த வாட்சை நம்பி இருக்காம. இது வெறும் வாட்ச் கிடையாது, பவர் எதுவுமே இல்லாம சாதாரண ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சு சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்படின்னா எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்ம்ஸா மாறிடுறாரு குவென்னை வெறுப்பேற்றதுக்காக. என்ன பண்ற பென்? நீ இப்படி பண்றதுனால அந்த கேம்ப்ல இருக்கவங்க கண்ணுல நம்ம பட போறோம். இது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல, அவ தான் முதல்ல ஆரம்பிச்சா. இந்தா வாங்கிக்கோ எம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆர்ம்ஸ குவென்னு கால் தடிக்கே கீழே வச்சிடுறாங்க. எப்படி? வெயிட்டான உடம்பு ஆனா வெயிட்டே இல்லாத காலு அப்படின்னா பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கும். பல வருஷம் ஜெனரல் எஜுகேஷனு, கொஞ்சம் பேசிக் பிசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும், எப்பேற்பட்ட ஏலியனையும் ஒரு நாள் முழுக்க சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவென் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம பென்னும் குவென்னும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பென்னு, ஓஹோ, அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த 4 ஆர்ம்ஸ் ஏலியன் இருக்குல்ல, அதோட கால் ஒன்றும் வெயிட் இல்லாமலாம் இல்லை. உன்னால 4 ஆர்ம்ஸ் இருக்கிற ஏலியனா மாறுறது எவ்வளவு பெரிய விசித்திரமான விஷயம் தெரியுமா? இதுல வேற ஆர்மி ஆளுங்கெல்லாம் உன்னை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உன்னை விழ வச்சான்ல அந்த ஃபைட்டிங் டெக்னிக் என்னால உனக்கு சொல்லி கொடுக்க முடியும் தெரியுமா? என்ன டெக்னிக்கு? எனக்கு எந்த டெக்னிக்கும் தேவையில்லை, என் கையில இந்த வாட்ச் இருக்கு, அது போதும். அதுவும் இல்லாம எனக்கு வேற ஒண்ணு தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் அப்புறம் எடுத்துக்கோ, இப்ப எனக்கு தேவையான பொருளை எடுக்க ஹெல்ப் பண்ணு. அதெல்லாம் எவன் எடுப்பான்? எனக்கு தேவையானதெல்லாம்
இதோ இந்த சுமோ ஸ்லாமஸ் கார்டு தான். ஆஹா, சீல் பண்ணது எனக்கு அதிர்ஷ்டம் தான். ஏமா இது ஒண்ணு இல்ல அப்படின்னு உடனே ஹைட்டா ஒருத்தர் ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டு நம்ம பென் கிட்ட ஒரு ப்ரௌச்சரை கொடுக்குறாரு. சர்க்கஸ். இப்ப என்ன சொன்னேன்? ஜாபுசாவின் வினோதமான சர்க்கஸ் ரொம்பவே வினோதமானது. இது எங்க காட்டு. ஏய், நீ எங்க இருந்து வந்த? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து. அது என்னன்னே எனக்கு தெரியல. ஒழுங்கா அந்த பேப்பர் என்கிட்ட கொடு. இதை முதல்ல கிராண்ட்பா கிட்ட காட்டணும். ஏன்னா இந்த சம்மர் வெக்கேஷன்ல ஊர் ஊரா சுத்தி அங்க இருக்கிற எக்ஸிபிஷன்லாம் தான் நமக்கு காட்டணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. இது ஒன்றும் வெக்கேஷன் இல்லம்மா, என்னோட புது பவர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கான ட்ரைனிங் டைம். அப்புறம் அது ஒன்றும் எக்ஸிபிஷன் இல்லை, அது ஒரு சர்க்கஸ். எனக்கு சர்க்கஸ்னாலே பிடிக்காது. ஏன்னா அங்கெல்லாம் கிளவுன்ஸ் இருப்பாங்க, அதாவது கோமாளிகள் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தாலே எனக்கு ஆகாது. அங்க பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறாங்களாம். பஞ்சு மிட்டாய்னா நாங்க வந்துருவோமா? ஐயோ மறுபடியுமா, இரு வேணாம் அப்படின்னு அவர் கண்ட்ரோல் மீறி அவரோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அவரை ஏலியனா மாத்திடுது. அப்போ ஒரு ஈ வந்து நம்ம பென்னு குவென் இருக்கிற இடத்தையே சுத்தி சுத்தி வந்துனுக்குது. அப்ப நம்ம பென் வந்து பேசுறாரு. இந்த ஃபயர் கையா இப்போவா இங்கேயா? ஏய், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் முதல்ல என்கிட்ட கொடு, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவ? உன்னோட வினோதமான பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் என்கிட்ட கேவலப்பட போறியா? நான் உன்னை திரும்ப என் கால் தடிக்கி கீழே விழுந்து அசிங்கப்பட போறியா? அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் 4 ஆர்ம்ஸ் கீழே வச்சாங்களே, அதே மாதிரி இப்போ ஹீட் பிளாஸ்ட் நம்ம குவென் வந்து கால் தடிக்கி கீழே வைக்கிறாங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அங்க இருந்து வந்துடுறாரு. பென் டெனிசன் என்ன பண்ற? நான் இந்த ஏலியன் ஃபார்ம்ல இருக்கும்போது என்ன ஃபயர் கைன்னு சொல்லுங்க. இப்ப அது ஒண்ணுதான் கேடு. சூப்பர் மார்க்கெட்ல நீ இந்த மாதிரி எல்லாம் ஏலியனா மாறக்கூடாது பென். திரும்ப ஹியூமனா மாறிட்டு உடனே நம்ம வண்டிக்கு போ. ஏன்னா நம்ம அப்படின்னு உடனே நம்ம குவென் வந்து அந்த கையில இருந்த அந்த பேப்பரை காமிச்சிடுறாங்க கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட. கிராண்ட்பா இதை பாருங்க, நாம இப்போ ஒரு சர்க்கஸ்க்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த பேப்பரை பார்த்துட்டு. அப்போ அந்த ஈ உங்களையே தான் சுத்தி சுத்தி வந்துனுக்குது. அப்படியே கட் பண்ணிட்டு அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க நம்ம பென், குவென், கிராண்ட்பா எல்லாரும். ஐம் சாரி பென், சூப்பர் மார்க்கெட்ல நான் உங்ககிட்ட ரொம்பவே கோவப்பட்டேன். ஆனா நீ பப்ளிக் பிளேஸ் எல்லாம் தேவையில்லாம ஏலியனா மாறக்கூடாது. உன் கையில இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான பொருள் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐம் சாரி கிராண்ட்பா, இனிமேல் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த ஒரு தடவை பண்ணிடுறேன். பென், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் வந்து எக்ஸலரேட்டா மாறிடுறாரு. மாறிட்டு இந்த கப்புலாம் அடிக்க வச்சுட்டு பால் தூக்கி போட்டா பொம்மை கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து விளையாடி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. நீங்க எல்லாரும் கீழே போறீங்க, நாத்த முடிச்ச பாட்டில்களே. அப்படிதான், இன்னும் ஃபோர்ஸா போடு பென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அவருக்கே தெரியாம பேசிடுறாரு. அவர் முதல்ல ஹியூமன் ஃபார்முக்கு மாறுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரையும் மீறி பேசிடுறாரு. பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் சொல்றாரு. அப்ப நம்ம பென் வந்து எல்லா பாலையும் தூக்கி அடிக்கிறாரு. ஆனா ஒரு பால் கூட அந்த கப்ல போய் படல. அப்ப நம்ம பென் சொல்றாரு, என் பவர்லாம் யூஸ் பண்ணி என்னால ஜெயிக்க முடியலன்னா இந்த கேம்ஸ்லாம் சுத்த ஃப்ராடு. நான் என்னெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் பாருங்க. என்ன நீயா இதெல்லாத்தையும் ஜெயிச்சியா? புசு புசு நாய்க்குட்டி, அந்த காலத்து முயலு, காட்டு நரி, அப்புறம் சும்மா ஸ்லாமர் பொம்மையுமா? இதெல்லாம் நீ எப்படி ஜெயிச்ச? தெரியல, ஒரு வேலை இதெல்லாம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவென் அடிக்கிறாங்க. போட்ட இதுல எல்லா கப்பும் செதறுது. அப்போ அந்த சர்க்கஸ் கூடாரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஜோக்கர் வந்தால அவனும் ஒரு பொண்ணும் பேசுறாங்க. நான் பாக்குறத நீயும் பாக்குறதானே? ஆமா பாஸ், நம்ம பறித்து கொள்ள தகுதியான ஒரு புது வினோதம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஸ்பேஸுக்கு போறாங்க. நம்ம வில்கேக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வில்கேக்ஸ் வந்து ஏதோ புழுலாம் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த புழு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்குது. அப்ப நம்ம வில்கேக்ஸ் வந்து போயும் ஒரு சின்ன பூச்சி ரோபோட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு நினைக்கிறியா ஸ்வாலட்? அது வெறும் பூச்சி அல்ல லார்ட் வில்கேக்ஸ், யாருக்கும் தெரியாமல் அது உங்களுக்கான சிக்னலை அனுப்பியுள்ளது. அவற்றை வைத்து நீங்கள் குறிவைக்கலாம். அந்த சிக்னல் நம்ம எங்கே அழைத்து செல்கின்றனவோ அங்கே உள்ளவற்றை உங்கள் கரங்கள் நசுக்கிவிடும். ஃபயர் நைட் எனர்ஜியா? இந்த பிரபஞ்சத்துல அதுவும் இவ்வளவு தூரத்துல இருந்தா சாத்தியமே இல்ல. நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஈ வந்து இவங்களே சுத்தி சுத்தி வந்து இருக்குது. நம்ம பென் ஹீட் பிளாஸ்டா மாறும்போது அந்த ஈ வந்து நம்ம வில்கேக்ஸோட அடியால் ஸ்வாலட் அப்படின்றவர் அமுச்சு வச்ச ஒரு கேமரா மாதிரி. சரி, நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்வாலட் மூவின்னு சொல்ற அந்த சேத்தால உருவான உருண்டைக்கு என்ன சீக்கிரமே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு திரும்ப எடுத்துக்கு வராங்க. அங்க நம்ம பென், குவென், கிராண்ட்பா 3 பேரும் சர்க்கஸ் உள்ள உட்காந்துக்கிறாங்க. அப்ப நம்ம கிராண்ட்பா பேசுறாரு, ஐ லவ் சர்க்கஸ். ஏன்னா சாகசம் பண்றவங்க, வித்தியாசமான அனிமல்ஸ், வித்தை செய்யறவங்களாம் நம்ம வேற எங்க பார்க்க முடியும்? நான் என் போன்லயே பார்ப்பேன். ஒரு விஷயம், நான் இப்போ கொஞ்ச நேரம் தூங்க போறேன், சரி அப்படின்னா உனக்கும் சேர்த்து வாங்கின பஞ்சு மிட்டாயை நானே சாப்பிட்றேன் அப்படின்னு உடனே அந்த பெரிய ஜோக்கர் இப்போ ஸ்டேஜுக்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பெரியவர்களும் சிறியவர்களும் அனைவரும் வருக. யாரையும் விட்டு வைக்காத ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சி நடைபெறும் நடுவட்டத்தை மேலே பாருங்கள். ஒரு மாமனிதர் ஒரு முறை சொன்னார், பயம்படுத்துவதற்கு
பயத்தை சேர்த்து எல்லாரையும் பயப்பட வைக்க வேண்டும் என்று. அந்த மாமனிதன் நான் தான், ஜாபுசா. அட யாரா இவன் பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கான்? பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் சாப்பிட வேண்டிய பஞ்சு மிட்டாய் நிறைய இருக்கு. பயம், ரொம்ப பெரிய பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் திடீர்னு ஒரு மாதிரி மாறுறாரு. கிராண்ட்பா மேக்ஸுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குவென் கேக்குறாங்க. அப்ப நம்ம பென் வந்து அங்கிருந்து எகிரி குச்சி உள்ள ஓடுறாரு. எல்லாரும் ஏன் இப்படி பயந்து அலறாங்க? என் கிராண்ட்பாவை விடு ஜாபுசா முட்டாளே, இல்லைன்னா நான் உன்னை. என்ன குட்டி பையா, உனக்குள்ள இருக்கிற அந்த வினோதமான மான்ஸ்டர்ஸை வெளிவிட போறியா? ஆமா, அப்புறம் என்னோட அந்த 4 பெரிய கையால உன்னை அடிச்சு சாவடிக்கிறேன். இரு, என்ன இந்த நாத்தம் அடிக்கிற பூச்சியா? எனக்கு இது வேணவே வேணாம். பென், நீ என்ன? இப்போ எதுவும் இல்லை, எங்கேயும் இல்லை, எப்பவும் இல்லை, வெறும் ஒபே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் சொல்றாரு. அப்ப அந்த ஜாபுசா, என்னோட நிகழ்ச்சிக்கு உன்னை வரவேற்கிறேன். உன்னோட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அந்த நாய்க்குட்டி பையனுக்கு வாழ்நாள் ஒப்பந்தம் ஒன்று என்கிட்ட இருக்கு. ஓபே, முடியாது, உனக்காக என் பேரை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணில், அதாவது ஒரு பாதி அவனோட வசியம் இருக்குது, இன்னொரு பாதி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராரு. ஐயோ பென்னுக்கு எதனா ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்து. நிச்சயமா தான் சொல்றியா கிழவா? நான் மட்டும்தான் அவனுக்கு ஒரே நம்பிக்கை. அங்க பாரு, ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அவனை ஆக்கிரமிச்சிருக்கு. என் கிராண்ட்பாவை திருப்பி கொடு, இல்லனா அந்த மான்ஸ்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாபுசா சொல்றாரு. அப்ப நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், மான்ஸ்டர் இல்ல கிராண்ட்பா, நான் தான் பென். என் பேர மான்ஸ்டர் இல்ல, அவன் ஒரு சின்ன பையன். முதல்ல இந்த டெவில் கிட்ட இருந்து தப்பிக்கணும், எங்கன்னா ஒளிஞ்சுக்கணும். முன்னாடி ஒரு வயல்வெளி இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். வயல்வெளியா கிராண்ட்பா? அங்க எந்த வயல்வெளியும் இல்ல பென். அவர் எங்கன்னா விழுந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்க போறாரு. அவர் போய் தடுத்து நிறுத்து. ஒன்னும் கவலைப்படாத குவென், என்கிட்ட ரக்க இருக்கு, அவரை பத்திரமா திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். கிராண்ட்பா, என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஒன்னும் வேணாம், என்கிட்ட நிறையவே பவர்ஸ் இருக்கு. மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் என்ன பண்றாரு, ஒரு மலை உச்சி மாதிரி இருக்கு, அங்க இருந்து கீழே விழுந்துடுறாரு. அப்ப நம்ம பென் வந்து திருப்பி ஸ்டிங்கி ஃப்ளைல இருந்து ஹியூமன் ஃபார்மாவும் மாறிடுறாரு. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப நம்ம பென் வந்து வேணா அப்படின்னு கத்துறாரு. அப்ப நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், என்னை விட்டு தூரம் போ, தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு மலையில இருந்து கீழே வேறாரு. நம்ம பென் வந்து இல்ல அப்படின்றாரு. அப்போ ஃபேட் அவுட்ல நம்ம ஜாபுசா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன ஆச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. சோ அவ்வளவுதான் நண்பர்களே, இதான் பென் 10 காமிக் இஷ்யூ 4ஓட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். அட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஷ்யூ 3 தான் வியூஸே போல. அட்லீஸ்ட் இந்த இஷ்யூ 4 ஆச்சும் நிறைய பேருக்கு போய் காட்டும்னு நம்புறேன். இதே மாதிரி பென் 10 காமிக் அடுத்தடுத்த இஷ்யூஸ்லாம் நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? என் அட்டி கேங்களா அட்டி மெம்பரா ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஏன் அட்டி கேங்களா நீங்க ஒரு மெம்பரு, அவ்வளோதானே. சீக்கிரம் சட்டு புட்டு ஜாயின் பண்ணுங்க. அப்போதான் இந்த பென் 10 காமிக் அடுத்த இஷ்யூஸ்லாம் உங்களால கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த அட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே பச்சை கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அட்டகாசம் அட்டியை போடுற வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடை பெறுகிறேன்.